கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காருன்னு சந்தோஷப்படுறதா, சனி வக்கரமாக சந்திரன் மேலே உட்காந்துருக்குன்னு வேதனைப்படுறதா? ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக்சட் ரிசல்ட்டாக இருக்கும். எதுவுமே பிளான் பண்ணி பண்ணாமல் சாதாரணமாக பண்ணும்போது கோ பை த ஃப்ளோன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப திங்க் பண்ணால் பிரச்சனை ஆகிடும், ஓவர் திங்கிங் ஆகிடும். கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்துருவோமா நினச்சா சென்டரில் யாராவது குறுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது, சிக்னல் போட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சம்மந்தம் இல்லாமல் எண்ணங்கள் இருக்கும். அதனால் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. எப்படி விஷயங்கள் நடக்குதோ அது நல்லபடியாக நடக்கும்னு நீங்கள் போங்க, இன்றைய நாள் செட் ஆகிடும். இன்னொன்று, எந்த விஷயத்தையுமே முடிக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குறிக்கும். ஏன்னா எப்போ வக்கரமாக சனி இருக்கோ ஒரு விஷயத்தை வெளியே சொன்னால் நடக்காது. இன்னொன்று, ராசி லக்னத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் உட்காந்துருக்கார். நம்மளே நல்லது நடக்கணும்னு சொன்னாலும் நம்ம வேகமே நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க, ரொம்ப பிளான் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம்.